வேர்ல்ட் ஹெவியஸ்ட் பேரட்னா அது வந்து இந்த கக்காப்போன்ற கிளி தான். இதுல நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா பாக்குறதுக்கு அந்த மாதிரி இது இருக்கிறதுனால அவுல் பேரட் அப்படின்னு இதுக்கு வந்து பேர் இருக்கு. உதாரணத்துக்கு இதனால வந்து பறக்கவே முடியாது. ஃபிளைட்லெஸ் பேரட்னா இதுதான். மற்ற கிளிகள்லாம் எப்படி நல்லா பறக்கும், ஜோடி சேர்ந்து சுத்தும், இதனால பறக்க முடியாது. அப்புறம் எப்படி ப்ரோ இது பறவையில வரும், கிளியில வரும்? குறிப்பா நியூசிலாந்துல தான் இது வந்து இருக்கு. அது ஏன் ப்ரோ அந்த நியூசிலாந்துல ஸ்பெஷலா இருக்கு, ஏன் நம்ம மாதிரி நாட்டுல இல்ல? இந்த பறவைகள் வந்து இந்த உலகத்திலேயே குறிப்பா நியூசிலாந்து தான் இருக்குன்றனால மொத்தம் எத்தனை இருக்குன்னா 235 தான் இருக்கு. மொத்தமே 235 தான். ஆமா, அழியும் தருவாயில் இருக்கு. ஆனா 1990களோட ஒப்பிடும் போது இப்ப பரவாயில்ல. அந்த நேரத்துல வெறும் 51 தான் இருக்கு. அப்ப அதோட முடிஞ்சிருக்க வேண்டியது. இது ஏதோ ஒரு ஆண் கிளி வந்து கை கொடுத்து வாழ்க்கை கொடுத்து இப்போ ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. பூனைகள்லாம் முன்னாடி வந்து வேட்டையாடிட்டே இருந்தது, இது அசால்ட்டா விட்டாங்க. இப்பதான் வந்து தனியா வச்சு பாதுகாப்பு. பூனை எப்படி ப்ரோ கிளிய வேட்டையாட முடிஞ்சா? போன வீடியோவில் கிளியோட சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருந்தோம். அதோட லைஃப் சைக்கிள், அதோட இனச்சேர்க்கை முறை, அது எப்படி ஒரு பிறந்த கிளி அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்துச்சு, அது எப்படி சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் கிளியில் பல வகைகள் இருக்குது. அதில் ஒரு சுவாரஸ்யமான கிளி தான் கக்கப்போ கிளி. அந்த கிளியோட சுவாரஸ்யமான விஷயங்கள், அதோட லைஃப் சைக்கிள், அதோட இனச்சேர்க்கை முறை எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட் அந்த கக்கப்போ கிளியோட சயின்டிஃபிக் நேம் என்ன ப்ரோ? ஸ்ட்ரிகாப்ஸ் ஹப்ராப்டிலஸ் அப்படின்றது தான் அதனுடைய சயின்டிஃபிக் நேமு. இதுல நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இதனால வந்து பறக்கவே முடியாது. ஃபிளைட்லெஸ் பேரட்னா இதுதான். மற்ற கிளிகள்லாம் எப்படி நல்லா பறக்கும், ஜோடி சேர்ந்து சுத்தும், இதனால பறக்க முடியாது. அப்புறம் எப்படி ப்ரோ இது பறவையில வரும், கிளியில வரும்? இல்ல, இது கிளி இனத்துல தான் வரும். சயின்டிபிக்கா பார்த்தா அதனுடைய ஜீன், அதனுடைய உடல் அமைப்பு உள்ள இதெல்லாம் வச்சுதான் வந்து அதை கிளியோட குடும்பத்தோட வந்து கிளாசிஃபை பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, கிளிகள் பொதுவா வந்து கூட்டமா வாழும். நம்ம போன வீடியோல பார்த்தா ஆயிரக்கணக்கான கிளிகள் ஒண்ணு சேர்ந்து வாழும், ஜோடி ஜோடியா சுத்தோன்னு. ஆனா இந்த கிளிகள் வந்து சிங்கிள், சாலிட்ரியா தான் வந்து வாழும். அதே மாதிரி தரையில தான் வாழும். அது மரத்துல ஏறி கூடு கட்டுறது கிடையாது, தரையில தான் இருக்கும்ல. இந்த மர வேர் இருக்குன்னா அதனுடைய பொந்து, அதுக்கப்புறம் வந்து பாறை இடுக்கு, இந்த மாதிரி இடத்துல வாழும். குறிப்பா நியூசிலாந்துல தான் இது வந்து இருக்கு. அது ஏன் ப்ரோ அந்த நியூசிலாந்துல ஸ்பெஷலா இருக்கு, ஏன் நம்ம மாதிரி நாட்டுல இல்ல? ஏன் இல்லைன்னா அது அங்கே ஏற்ற மாதிரி அங்கே வாழ்கிறதுக்கு தான் வந்து அதனுடைய அந்த எவால் வந்து அங்கே வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து ஆகியிருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த பறவைகள் வந்து இந்த உலகத்திலேயே குறிப்பாக நியூசிலாந்து தான் இருக்குன்றனால மொத்தம் எத்தனை இருக்குன்னா 235 தான் இருக்கு. மொத்தமே 235 தான். ஆமாம், அழியும் தருவாயில் இருக்கு. ஆனால் 1990களோட ஒப்பிடும் போது இப்போ பரவாயில்ல. அந்த நேரத்தில் வெறும் 51 தான் இருக்கு. அப்போ அதோட முடிஞ்சிருக்க வேண்டியது. இது ஏதோ ஒரு ஆண் கிளி வந்து கை கொடுத்து வாழ்க்கை கொடுத்து இப்போ ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. மனிதர்கள் தான் வாழ்க்கை கொடுத்தாங்க. அதை ஒரு தனி தீவுல வச்சு அதுக்குண்டான சரியான உணவு எல்லாத்தையுமே கொடுத்து அதை வந்து பார்த்துக்கிட்டனால அது வந்து 4 மடங்கு இவ்வளோ வருஷத்துல வந்து அதிகரிச்சிருக்கு. எந்த வருஷத்துல ப்ரோ ரொம்ப 51 ஆச்சு? 1990. அந்த காலகட்டத்துல தான் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அழிய போகுதுன்னு தெரிஞ்சு அந்த நியூசிலாந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தனால இப்போ 235 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு. ஸோ 235 இருந்தாலும் நல்ல விஷயம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து இனம் அதிகரிக்குது. பிளஸ் இதோடைய லைஃப் ஸ்பேன் இருக்குல்ல, ஆயுள் காலம், அதுதான் வந்து இது கை கொடுக்குது. ஏன்னா இந்த கக்காப்போ கிளிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60ல இருந்து 90 வருஷம் சாதாரணமா வாழ்ந்துரும். அதிகபட்சம் 100 வருஷம் கடந்து கூட வாழ்ந்துருக்கு. ஸோ அதனால ஒரு கிளி பிறந்தா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இறந்துரும். அதுக்குள்ள அது வந்து ப்ரீடிங் பண்ணணும், அதை பார்த்துக்கணும் அப்படின்ற பிரச்சனை இல்லை இந்த கிளியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த கிளியோட சைஸ் வந்து 58ல இருந்து 64 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். வெயிட் தான் வந்து ஜாஸ்தி, 2ல இருந்து 4 கிலோ வரைக்கும் இருக்கும். ப்ரோ 4 கிலோவே கிளிக்கு வெயிட்ன்றீங்களா? ஆமா, அதுதான் வந்து அதிகபட்ச வெயிட். இந்த வேர்ல்ட் ஹெவியஸ்ட் பேரட்னா அது வந்து இந்த கக்காப்போன்ற கிளி தான். அது வந்து 2ல இருந்து 4 கிலோ வரைக்கும் ஆண் கிளி. பெண் கிளி வந்து ஒரு கிலோல இருந்து 2.5 கிலோ வரைக்கும் இருக்கும். இதுல சுவாரஸ்யமான விஷயம்னு இன்னொன்னு சொல்ல போனா, இந்த கக்காப்போ கிளிகளினுடைய இனச்சேர்க்கை முறை தான். இப்ப இவைகள் வந்து பொதுவா எப்படி இருக்கும்னா, இதுக்கு பேர் தான் வந்து பூம்ஸ் அண்ட் ஸ்டிங்ஸ் அப்படின்னு ஒரு சவுண்டு.
அது என்னன்னா லெக் ப்ரீடிங் சிஸ்டம் தான் இவங்களுடைய இது. ஒரு பெரிய ஒரு சாலோ டேட் இதை வந்து உருவாக்கிறோம். அதாவது என்னன்னா ஒரு குழி மாதிரி, ஆனா அது ஆழமான குழி கிடையாது, ஒரு பெருசா ஒரு குழி மாதிரி உருவாக்கிட்டு அங்க நின்னு பூம் சவுண்ட் சிங் சவுண்ட் எல்லாம் வந்து கொடுத்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட் தன்னோட துணையை வந்து ஈர்க்க பார்க்கும். அதே மாதிரி இன்னொரு ஆண் கிளி அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு எல்லையை உருவாக்கி அதே மாதிரி அந்த சாலோடட் அந்த பள்ளத்தை உருவாக்கி அங்க நின்னுகிட்டு அதுவும் வந்து கத்தும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆண் கிளிகளும் வந்து இரவு நேரத்துல சத்தம் போடும். ஏன்னா இது வந்து இரவு நேர பறவை, காலையில இருக்கிறது கிடையாது, நாத்தனல். ஸோ அதனால இரவு நேரத்துல பூம் பூம்னு சத்தம் கொடுக்கறது, பலூன் மாதிரி உடம்பு விரிச்சுக்கிட்டு சிங் சவுண்ட் போடுறது. இப்போ இந்த இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இவ்வளவு பண்ணதுல அந்த ஒரு பெண் கிளி வந்து ஒருவேளை ரெண்டுதுமே ஈக்குவலா சண்டைக்கு வர்ற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா அப்ப அந்த பெண் கிளி எந்த ஆண் கிளியோட சேரும்? அது வந்து சண்டையில ஜெயிக்கிறது தான். அப்ப இந்த ரெண்டு கிளி சண்டை போடும். ஆமா, எப்படி மயில்கள்ல பார்த்தோம் லெக் ஏரியான்னு ஒண்ணு இருக்கும், அதே மாதிரிதான் இது லெக் பிரீடிங் சிஸ்டம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு இலை தலெல்லாம் வச்சு ஒரு வட்டமா ஒரு சின்ன பள்ளம் மாதிரி மண்ணில் உருவாக்கிட்டு அங்க நின்று இந்த மாதிரி பூம் சவுண்டு சிங் சவுண்டு கொடுத்து துணையை ஈர்க்கிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இணையம் சேரும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதெல்லாம் வந்து வயசுக்கு வர்றதே ஒரு 4 வயசு ஆயிரும். வயசுக்கு வர்றதுக்கு அது வர்றதுக்கே 4 வயசு வரைக்கும் ஆயிரும். அதே மாதிரி இப்போ ஒரு தடவை இது முட்டை போட்டா ஒரு முட்டையில இருந்து 4 முட்டை வரைக்கும் தான் போடும் மொத்தத்துக்கே. ஆமா, அந்த முட்டை போட்டு குஞ்சு வளர்க்கிறது எல்லாமே வந்து பெண் கிளியோட கடமை தான். இது வந்து ஆண் கிளி தனியா போயிரும். இப்ப பெண் கிளி வளர்க்குதுன்னா அடுத்து ஒரு 2ல இருந்து 4 வருஷம் வரைக்கும் மறுபடியும் ஜோடி சேராது. அது முழுக்க முழுக்க தன்னுடைய குஞ்சுகளை வளர்க்கறதுல வந்து நேரத்தை செலவழிக்கும். ஸோ ஏன்னா நான் எல்லாமே இது வந்து அதிகம் தான், 60 வருஷத்துக்கு மேல வாழும்னா அப்ப எல்லாமே வந்து அதுக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்படி இதனுடைய ப்ரீடிங் இருக்கும். ஓகே, இப்போ ஒருவேளை இந்த இது குட்டி பிறந்த கிளி இருக்குல்ல அது வந்து ஒரு மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கிளி வந்து தனியா போயிருமா இல்ல அப்பயும் அம்மா கூட தான் வரும்? இல்ல, வளர்ந்த பிறகு தனியா போயிரும். அப்பதான் வந்து தாயினால மறுபடியும் இணை சேர முடியும். அதனால அப்ப அந்த பெண் கிளி வந்து வேற ஆண் கிளி கூட அதே ஆண் கிளி கூட சேர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 235 தானே இருக்கு. பொதுவா கிளிகள் வந்து மோனோகமஸ் தான், ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்றது. இந்த இது வந்து அழிஞ்சுகிட்டு வர்றதுனால இப்படி இருக்காங்க. அதனாலயும் இப்படி இருக்கு. பிளஸ் கிளிகள் பொதுவாவே அழியாத நல்லா இருக்கக்கூடிய கிளிகள் கூட ஜோடி ஜோடி தான் சுத்தும். அதாவது ஒரே ஜோடியோட தான் வாழும் கடைசி வரைக்கும். ஸோ அது மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து மரத்துல ஏறதுக்கு நகம் இருக்கு, ஏறி குதிக்கும்ல கீழே, அப்ப மட்டும் அதனுடைய விங்ஸை வந்து யூஸ் பண்ணும் பேலன்ஸ். அப்ப இதுக்கு விங்ஸும் இருக்கு ஆனா அது வந்து எப்படின்னா பறக்க முடியாது. அப்புறம் எதுக்கு ப்ரோ அந்த விங்ஸ்? எதுக்குன்னா இப்ப மரத்துல ஏறி குதிக்கிறதுக்கு அந்த விங்ஸ் தேவை. அதே மாதிரி இணைய ஈர்க்கிறதுக்கும் அந்த விங்ஸ் வந்து தேவை. உடம்புல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பூச்சி அதை விரட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் தேவை. பறக்கிறதுக்கு தவிர எல்லாத்துக்குமே இந்த ரெக்கையை பயன்படுத்துது. இன்னொன்னு என்னன்னா பாக்குறதுக்கு அந்த மாதிரி இது இருக்கிறதுனால அவுல் பேரட் அப்படின்னு இதுக்கு வந்து பேரு இருக்கு. பிளஸ் இந்த அவுல் பேரட் வந்து அதாவது இந்த கிளிகள் வந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து பண்ணும். இப்ப நான் வந்து 235ன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் கொஞ்சமா இதை இனம் அதிகரிக்குது. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா இதுல இன்பிரீடிங் நடக்கும். ஏன்னா கம்மியா தானே இனம் இருக்கு, வேற வழி இல்லாம இன்பிரீடிங் நடக்கிறனாலயே சில முட்டைகள் வந்து பொறிக்காமலே போகுது. உதாரணத்துக்கு ஒரு 100 முட்டை போடுதுன்னு வச்சுக்கோ, 100 பெண் கிளிகள், அதுல 61 முட்டை வந்து பொறிக்காது. ஏன்னா இன்பிரீடிங்னால வெறும் 39 இது முட்டைகள் தான் வந்து பொறிக்கும். அந்த மாதிரி 61% வீணா போயிருது, ஏன்னா ஒரே இனத்துக்குள்ள சேர்றனால. ஸோ இந்த மாதிரியும் வந்து இதுல நடக்குது. இது அழியும் தருவாயில இருந்தா கூட காப்பாத்துற முயற்சி பெருசா போகுது. நியூசிலாந்து பெருசா பண்ணி. ஆமா, ஏன்னா இதை வந்து பூனைகள்லாம் முன்னாடி வந்து வேட்டையாடிட்டே இருந்தது, இதை அசால்ட்டா விட்டாங்க. இப்பதான் வந்து தனியா வச்சு பாதுகாப்பு. பூனை எப்படி ப்ரோ கிளிய வேட்டையாட முடிஞ்சு? அதுவும் இந்த கிளி அங்க இருக்கிற பூனை பெருசா இருக்கும். இந்த கிளி அதிகபட்சமே 2ல இருந்து 4 கிலோ தானே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் அது கம்மி தானே. பிளஸ் இதனால பூனையை விரட்டலாம் முடியாது. இப்ப ஒரு பெரிய மானை ஒரு புலி எப்படி வீழ்த்துது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த கிளிகளை இதுக வந்து வேட்டையாடி சாப்பிடும். ஸோ இதுதான் வந்து இந்த குறிப்பிட்ட கிளிகளினுடைய சுவாரஸ்யமான விஷயம். ஓகே, இந்த வீடியோல கக்கப்போ கரெக்ட் தானே ப்ரோ? கக்கப்போ பேரட்டோட சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்திருந்தோம். இனச்சேர்க்கை முறை, அந்த கிளியை எப்படி பூனை வேட்டையாடுச்சு அப்படின்றது தான் இன்ன வரைக்கும் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மைண்ட் செட்ல இருந்துச்சு, அது எப்படி வேட்டையாடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்?
அடுத்த வீடியோவில் இந்த குரூப்பாக சேர்ந்து ஒரு வகையான கிளி மட்டும் பெரிய கூடு கம்யூனல் நெஸ்ட் வந்து அமைக்கும். அதை பற்றி அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அதை பற்றி பார்க்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு கிளி எப்படி அதோட நெஸ்ட்டை கட்டுச்சு, அதுவும் பிரம்மாண்டமாக தானே. ஓகே, அதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கேள்வி இருந்துச்சு இல்லை இந்த கிளியை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள்ல இந்த சுவாரஸ்யத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.